1000 மிருகங்களோடு நின்றாலும் புலி தனித்து தெரியும். தனித்து நின்றாலும் 1000 மிருகங்களோடு நிற்கிற திமிரோடு அதான் புலி. அதான் புலி. பேரன்பிற்கினை தமிழ் சொந்தங்களுக்கு புரட்சிகர வணக்கம். இன்றைக்கு காணொலியில நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அதாவது நீண்ட நாட்களாக தாவேகாவின் மீதும் தாவேகாவின் தலைவர் விஜய் அவர்கள் மீதும் ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது அவர் ஊடகத்தையே சந்திக்கிறது இல்லைங்க. கட்சி தொடங்கி 2 ஆண்டுகள் ஆயிருச்சு. இது வரைக்கும் ஒரு செய்தியாளர் சந்திப்பு அவர் கொடுக்கல. ஊடகங்களை பார்த்தா அப்படி பயந்து ஓடுறாரு, தலை தெறிக்க ஓடுறாரு. 41 பேர் மரணம் அந்த நிகழ்ந்து இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில கூட ஒரு ஏர்போர்ட்ல எல்லோரும் சொல்றாங்க, ஐயா 31 பேர் இறந்துட்டாங்க ஐயா, இன்னும் ஏதாவது பதில் சொல்லிட்டு போங்க ஐயா அப்படின்னா அதை காதுலே வாங்காம ஓடுறாரு. ஊடகங்கள்னாலே அவருக்கு பயம் அப்படின்னு சொல்லி பயங்கரமா பேசிட்டு இருந்தாங்க. அது எல்லாத்தையும், அந்த கேள்விகள் அனைத்தையும், அந்த குற்றச்சாட்டுகள் அனைத்தையும், அந்த அவதூறுகள் அனைத்தையும் சுக்குநூறா உடைக்கிற மாதிரி விஜய் திரும்ப களத்துக்கு வந்துட்டார். நேரடியா ஒரு ஊடகத்தை கூட்டு வீட்டுல உட்கார வச்சு பயங்கரமா ஒரு பேட்டியை கொடுத்துருக்காரு. மிரட்டி விட்டுருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது இந்த திமுக ஆட்சி எப்படிலாம் அழிக்கணும், இந்த திமுக ஆட்சி ஏன் தேவையற்றது, நான் ஆட்சிக்கு வந்தா என்னென்ன நல்லதெல்லாம் செய்வேன், எப்படியெல்லாம் இந்த ஆட்சி நடக்கும், தாவேகாவோட ஆட்சி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அனைவரும் மிரண்டு போகும் விதமா இன்னைக்கு எதிர்கட்சிகள்லாம் அவ்வளவுதான் வயிற்றுல நெருப்பு கட்டிட்டு இருக்காங்க. என்னடா பண்ண போறோம், விஜய் அடக்கவே முடியாதா அப்படிங்கிற ஒரு நிலைமையில எதிர்கட்சிகள் இருக்காங்க. ஏன்னா இவ்வளவு கருத்தியலா விஜய் பேசுவாரா? ஏன்னா அவர் படம் நடிச்சு பார்த்துருக்கோம், எல்லாமே ஸ்கிரிப்டடா பேசுறாரு, அவர் எல்லாமே எழுதி கொடுத்து தான் பேசுறாரு, பஞ்சிலாக்கு மட்டும் தான் பேச முடியும் அவரால் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா முதல் முறையா பயங்கரமா ஷேக்ஸ்பியர்லாம் அவர்கிட்ட பிச்சை வாங்கணும் அந்த அளவுக்கு கவிதை தோமா பேசுறாரு. பயங்கரமா தமிழ்நாட்டுல இவரை அடிச்சுக்கிறதுக்கு ஒரு பேச்சாளர் இல்லப்பா, இவரை அடிச்சுக்கிறதுக்கு ஒரு திறமசாலி இல்லப்பா, இவரை விட ஆழ்ந்து சிந்திக்கிறது, தமிழ்நாட்டின் நலன் மீது இவ்வளவு அக்கறையாக, இவ்வளவு ஒரு அன்போட, இவ்வளவு கரிசனத்தோட தமிழ்நாட்டை யாராலையும் அணுக முடியாது. தமிழ்நாட்டை ஆளுவதற்கு மிகச்சிறந்தவர் நம்ம தாவேக தலைவர் தளபதி விஜய் அவர்கள் அப்படிங்கிற அளவுக்கு ஒரே பேட்டியில எல்லாத்தையும் மாத்தி போட்டார். என்டிடிவில அவர் பேட்டி கொடுத்திருக்காரு. என்டிடிவில அவர் கொடுத்திருக்க பேட்டிய எங்கடா இருக்கு நாமளும் போயிட்டு பாக்குறோம். அவர் பேட்டி கொடுத்ததா இன்னொருத்தர் பேட்டி கொடுத்திருக்காரு. இது சிறப்பா இருக்குல்ல, ரொம்ப பிரமாதமா இருக்கு. பேட்டி கொடுக்கறதுனா நம்ம இது வரைக்கும் என்ன கேள்விப்பட்டிருக்கோம், பேட்டி கொடுக்கறதுனா இல்ல செய்தியாளர் சந்திக்கிறதுனா இவர் உட்காருவாரு, கேமராவை ஆன் பண்ணிட்டு பதிவு செய்வாங்க. இப்ப அதுவும் இல்லாம இவர் அந்த ஸ்டுடியோவுக்கு போயிட்டு கூட பேட்டி எடுக்கல, இவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க, விஜய் அவர்கள் வீட்டுக்கு. ஏன்னா என்டிடிவி நிறுவனத்திற்கு அந்த ஸ்டுடியோவுக்கு விஜய் போனார்னா மிகப்பெரிய ஒரு கலவரம் ஆயிரும். இருக்கிறதுலே இந்தியாவிலே உலகத்திலேயே விஜயை விட பெரிய ஆள் யாருமே கிடையாது. இது ஒரு பூச்சி காமிக்கிறானுங்க. விஜயை விட பெரிய ஆள் யாரும் கிடையாது. இப்ப விஜய் வெளியில வந்தாலே ஒரு கலவரம் ஆயிரும், விஜய் வெளியில வந்தாலே ஒரு கூட்டம் கூடிரும், விஜய் வெளியில வந்தாலே மிகப்பெரிய பேர் திரண்டுருவாங்க. அப்புறம் எப்படி ஷூட்டிங் நடத்துறீங்க? ஒரு ஷூட்டிங் நடத்த முடியுது, ஒரு படம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 மாத காலம் அவர் வெளியில கூப்பிட்டு ஷூட் பண்ணி ஒரு படத்தை உருவாக்க முடியுது. ஆனால் ஒரு பேட்டி கொடுப்பதற்கு, இப்ப விஜய் வராருன்னு வெளியில சொன்னாதானே தெரியும். விஜய் வராருன்னு வெளியில சொல்லாம சஸ்பென்ஸா அவர் கிளம்பி போய் என்டிடிவில ஒரு பேட்டி கொடுத்துட்டு வர முடியுமா? முடியாதா? முடியும். ஆனா இவர் என்ன பண்றாரு, நாங்க அங்க வந்தோம்னா பெரிய பிரச்சனையா இருங்க, அங்க வந்தோம்னா பெரிய அளவுல கூட்டம் கூடிருங்க, நாங்க அங்க வந்தோம்னா உங்களால சமாளிக்கவே முடியாதுங்க, என்டிடிவியே துப்பாக்கி சூடு நடத்துற அளவுக்கு, தடியடி நடத்துற அளவுக்கு ஒரு கூட்டம் கூடிருங்க, அதனால தயவு செஞ்சு நீங்க எங்க வீட்டுக்கு வந்துருங்க அப்படின்னு வர வைக்கிறாரு. வீட்டுக்கு வந்தவர் இப்ப பேட்டி எடுக்கிறது என்ன பண்ணுவாங்க, வருவாங்க, அவங்க செய்தியாளர் ஒரு கேள்வி தயாரிச்சு வச்சிருப்பாங்க. ஐயா இந்த பிரச்சனையை எப்படி அணுக போறீங்க, இல்ல இது பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன, தாவேகாவோட எதிர்கால திட்டங்கள் என்ன, செயல்முறை என்ன, நீங்க ஏன் இப்படி இருக்கீங்க, இதெல்லாம் ஒரு கேள்வியே கேட்க போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதற்கு அவர் பதில் சொல்லுவார். அதை பதிவு எடுத்து ஒரு சில கருத்துக்கள் தவறா இருந்தா பேசும்போதே நமக்கு தெரியும். இப்போ நம்ம சாதாரணமாக ஒரு சின்ன யூடியூப் சேனல் வச்சிருக்கும்போது பேசும்போதே ஒரு சில தவறுகள் வரும். அதை எடிட்டிங்கில் கட் பண்ண சொல்லி நம்ம அவங்களுக்கு சொன்னோம்னா அதையும் அவங்க செய்து கொடுப்பாங்க. ஆனால் இவர் போய் பேட்டி எடுக்கிறாரு. எப்படி எடுக்கிறாரு? கேமராவை ஆஃப் பண்ணிட்டு பேட்டி எடுக்கிறாரு. இது புதுசா இருக்குல்ல? ஆமா, ஆன் கேமரா பேட்டி கிடையாது, ஆஃப் கேமரா பேட்டி. ஃபர்ஸ்ட் பேட்டி. அதாவது இன்னும் நம்மளை பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேற எதுவும் கிடையாது. விஜய் பேட்டி கொடுத்ததாக, விஜய் எங்க கிட்ட இந்த கருத்தெல்லாம் சொன்னதாக இவர் போய் வெளியில பேட்டி கொடுக்கணும். எப்படி? விஜய் என்டிடிவிக்கு பேட்டி கொடுத்துருக்காருங்க. அவர் என்னெல்லாம் சொன்னாருங்க, என்னெல்லாம் சொன்னார். இப்ப நான் தான் போய் விஜய் பேட்டி எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், விஜய் கிட்ட நான் எல்லா கேள்வியும் கேட்டு பதில் சொல்லணும். அவர் பதில் சொல்லிட்டாரு என்கிட்ட, அதை நான் பதிவு செய்ய மாட்டேன். பதிவு செய்யாம வெளியில எப்படி வெளியில நான் ஒரு பேட்டி கொடுப்பேன். இப்ப விஜய் இதை பத்தி இப்படி பேசியிருக்காரு, இப்போ கரூர் சம்பவத்தை குறித்து இப்படி பேசியிருக்காரு,
இப்போ வந்து திமுகவுடைய ஆட்சி எப்படிலாம் ஒழிக்கணும், திமுக ஆட்சி ஒரு ஊழல் ஆட்சி, திமுக ஆட்சியை ஏன் ஒழிக்க வேண்டும் அப்படிங்கறதெல்லாம் பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லி வந்தவர் பேட்டி கொடுக்கிறார். இத என்ன சொல்றதுன்னே தெரியல. இந்த வேலையை வந்து அவர் செய்யாமலே இருந்திருக்கலாம், பருத்தி மூட்டை குடோன்லயே இருந்திருக்கலாம். அதைத்தான் இப்ப விஜய் செய்து திரும்ப திரும்ப அவர் மேல ஒரு அவப்பெயரை, அவர் மேல வந்து ஒரு நம்பிக்கையற்ற தன்மையை விஜய் உருவாக்கிக்கிட்டு இருக்காரு. அதிகபட்சமா என்ன கேட்டுருவாங்க, இப்போ ஒரு செய்தியாளர் சந்திப்பு விஜய் நடத்துறாருங்க. செய்தியாளர் சந்திப்புல அதிகப்படியா என்ன கேட்பாங்க, இந்த 41 பேர் மரணங்கள் அது குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க, என்ன உங்களுடைய கருத்து என்ன, அது உங்களை பார்க்க வந்தவங்க தானே இறந்தாங்க, உங்களால தானே இறந்து போனாங்க, அதுக்கு 20 லட்ச ரூபா கொடுத்தா சரியா போயிருமா, உங்க ரசிகர்களை ஏன் நீங்க நல்வழிப்படுத்தலன்னு கேட்பாங்க. அது குறித்து கேள்வி கேட்கும்போது எதற்காக ஓடுனீங்கன்னு கேட்பாங்க. இப்ப புலி படத்துக்கு கிட்டத்தட்ட 15 கோடி ரூபா சம்பளம் வாங்கியிருக்கீங்க, அதற்கு 1.5 கோடி ரூபா வருமான வரி கட்டல, அது வழக்கு நினைச்சு ஏன் அப்படி ஏமாத்துனீங்கன்னு கேட்பாங்க. இப்போ வந்து நீங்க ஊழலை ஒழிக்க போறேன்னு சொல்றீங்க, ஊழல் ஒழிப்பு தான் உங்களுடைய முதன்மையான நோக்கம்ன்றீங்க, திமுக ஊழல் கட்சின்னு சொல்றீங்க. ஆனால் இப்பொழுது வெளியிட்ட ஜனநாயகன் படத்தோட டைட்டில் ஜனநாயகன். ஆனா ஜனநாயகன் படத்துக்கு 150 ரூபாய் டிக்கெட் 6000 ரூபாய்க்கு விற்கிறாங்க, 3000 ரூபாய்க்கு விற்கிறாங்க. இது வந்து பிளாக்ல டிக்கெட் விற்கிறது. இன்னைக்கு ஆன்லைன்ல டிக்கெட் விற்கக்கூடிய இந்த காலத்திலையும் பிளாக்ல டிக்கெட் விற்று 6000, 4000, 3000 சொல்லிட்டு மக்கள் உங்கள் ரசிகர்களையே ஏமாத்துறீங்களே, இது நியாயமான்னு கேள்வி கேட்க போறாங்க. இப்ப வந்து சிபிஐ விசாரணை நடந்துட்டு இருக்கு. சிபிஐ விசாரணையில என்ன சொல்றாங்க, அது வந்து நீங்க எப்படி எதிர்கொள்ள போறீங்க, சிபிஐ விசாரணையில் உங்களுக்கு ஏதாவது நெருக்கடி இருக்கான்னு கேட்க போறாங்க. இதற்கு கூட பதில் சொல்ல முடியாத, இதற்கு கூட பதில் சொல்ல வக்கற்ற ஒரு தலைவன் எப்படி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு, தமிழ்நாட்டில் எண்ணற்ற பிரச்சனை இருக்கு. இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ மேல் பாதியில் ஒரு பிரச்சனை, கோவிலுக்குள்ள போகணும்னு ஒரு தரப்பு சொல்லுது, இல்லைங்க அது எங்களுடைய சொந்த கோவில், அதுக்குள்ள விடமாட்டோம்னு ஒரு தரப்பு சொல்லுதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 2 தரப்புக்கும் பிரச்சனை. இது குறித்து விஜய் என்ன முடிவு செய்வாரு? இப்போ அவரோட சொந்த பிரச்சனைகளையே அவரால் வந்து பேச முடியல, கருத்து தெரிவிக்க முடியல. ஊழலை ஒழிப்போம், அதை ஒழிப்போம், இதை ஒழிப்போம் மேடை ஏறிட்டா 10 நிமிஷத்துக்கு பஞ்சு டயலாக்கா பேசிட்டு இறங்கிடுறாரு. அப்படி பேசக்கூடிய ஒரு நபர் இப்ப நம்ம வந்து மேல்பாதி பிரச்சனை போல, இல்ல வந்து நம்ம வேங்கவேல் பிரச்சனை போல, இந்த மாதிரி பிரச்சனைகளை நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க, என்ன தீர்வு எடுப்பீங்க, உங்களுக்கு என்ன சிந்தனை ஆற்றல் இருக்கு, உங்ககிட்ட என்ன திறமை இருக்குன்னு நாங்க எப்படி தெரிஞ்சுக்கிறது? இப்போ வந்து நீங்க மிகப்பெரிய ஒரு ஆகச்சிறந்த ஒரு அறிவாளி, நல்ல சிந்திக்கக்கூடியவர். ஒரு சிலர் கேட்கறாங்க, எல்லாருமே இப்ப நம்ம செய்தியாளர்கள்லாம் பயங்கர அறிவாளிகளா ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க, இப்ப ஆட்சியாளர்கள் அனைவருமே ஆகச்சிறந்த பேச்சாளர்களாக இருக்க வேண்டியது அவசியமா அப்படின்னு கேட்கறாங்க. ஆட்சியாளர்கள் அனைவரும் ஆகச்சிறந்த பேச்சாளர்களா இருக்கணுமானா அது அவசியம் இல்லை, உறுதியா அவசியம் இல்லை. ஏன்னா பேச தெரிஞ்சவங்க தான் ஆட்சி செய்ய தெரியும் இல்லை, பேச்சாளர்கள் மட்டும்தான் ஆட்சியாளர்களாக மாறணும்னு அவசியமே இல்லை. ஆனால் சிந்திக்க தெரியாதவன் ஆட்சியாளனானா மக்கள் குடிச்சவராயிரும். இப்ப 23ஆம் புலிகேசி படம் பார்த்திருப்போம். 23ஆம் புலிகேசி மாதிரி தான், மக்களை பற்றி சிந்திக்க தெரியாத, மக்கள் பிரச்சனைகள் பற்றி ஆழ்ந்து யோசிக்க தெரியாத ஒருவன் எப்படி வந்து ஒரு நல்ல தலைவனாக, ஒரு நல்ல ஆட்சியாளனாக இருக்க முடியும்? இதுதான் கேள்வி. பேச தெரியுமா பேச தெரியாதான் இல்ல, சிந்திக்க தெரியுமான்னு தெரியணும்ல. இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறோம், அந்த கேள்விக்கு சிந்தித்து மக்களுக்கு இதுதான் தேவைன்னு பதில் சொல்ல தெரியல, நீ எப்படி ஒரு நல்ல ஆட்சியாளனா இருக்க முடியும்? பேசணும் இல்ல, ஆக பெரிய பேச்சாளர். இப்ப நாஞ்சில் சம்பத் ஒரு சிறந்த பேச்சாளர், அவர் சிறந்த ஆட்சியாளர் ஆயிடுவாரா? ஆக முடியாது. ஆனால் மக்களை பற்றி சிந்திக்கணும். ஒரு பிரச்சனை நடக்குதுங்க, அந்த பிரச்சனைக்கான தீர்வு எனக்கு தெரியணும்ல. இப்போ ஊழல் ஒழிப்பதற்கு ஒரு தீர்வு தெரியணும், சாதி ஒழிப்புக்கு ஒரு தீர்வு தெரியணும், ஒரு பெண்ணிய விடுதலைக்கு ஒரு தீர்வு தெரியணும். பெண்கள் வந்து பாலியல் பலாத்காரம் செய்யறாங்க, தொடர்ந்து குற்றங்கள் நடந்துட்டு இருக்கு, இதை எப்படி சரி செய்வது அப்படிங்கிற ஒரு தீர்வு நமக்கு தெரியணும். இது எதுவுமே தெரியாதுங்க, இது எதுவுமே எனக்கு தெரியாது, ஆனால் நான் ஆட்சியாளர் வருவேன் அப்படிங்கறது எப்படி ஏற்க முடியும்? இப்ப விஜய் செய்தியாளர் சந்திக்காததற்கு, பேட்டி கொடுக்காததற்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? வேற எதுவுமே கிடையாது. நாம வந்து விஜய் வந்து பார்த்துருக்கோம், ரொம்ப நாளா பார்த்துட்டு இருக்கோம். அவர் வந்து ஒரே ஆளு 100 பேர் அடிப்பார், என் பேச்ச நானே கேட்க மாட்டேன்னு. எப்படி ஒரு தடவை முடிவு பண்ணிட்டா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன் அப்படிம்பார். கன்னு என்னதான் பொண்ணு என்னதான் அப்படிம்பார். அதாவது வந்து பஞ்ச் டயலாக் பேசி, மாசா பேசி, பயங்கரமா நடிச்சு நம்ம பார்த்துருக்கோம். அப்ப நம்ம மனசுல விஜய் வந்து ஒரு பெரிய உயரத்துல இருக்காரு, ஒரு உச்ச நட்சத்திரம். அவர் வந்து ஆகப்பெரிய ஒரு ஜீனியஸ். அவர் வந்து அவரால் எல்லாமே முடியும். அவர் நினைச்சாருன்னா இந்தியாவில இருந்து பாகிஸ்தானுக்கு போயிட்டு அங்க இருக்கிற தீவிரவாதிகளை அடிச்சு கொன்னு போட்டுட்டு அங்க இருந்து ஒரு தீவிரவாதியை கைது பண்ணி தமிழ்நாட்டுக்கு கூட்டு வர முடியும். இது திரையில அதை நம்ம உண்மை நினைச்சிட்டு இருக்கோம், அது அப்படியே அவர் செய்வாரு அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனால் ஒரு பேட்டி கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு செய்தியாளர் சந்திப்பு நடத்துறாரு. அந்த செய்தியாளர் சந்திப்புல எக்கச்சக்க கேள்விகள் வரும். ஏங்க இப்போ வந்து வேங்கவேல் பிரச்சனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஏன் கவின் ஆணவ படுகொலைக்கு நீங்க வாய் திறந்து பேசவே இல்லை? எதனால பேசல? நீங்க ஏதாவது கருத்து தெரிவிச்சிருக்கணும்ல. சாதி ஆணவ படுகொலை குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்ன?
இல்லைங்க, திருப்பரங்குன்றத்துல ஒரு சம்பவம் நடந்ததுங்க. திருப்பரங்குன்றத்துல மதக்கலவரத்தை தூண்டுவதற்காக ஒரு சம்பவம் நடந்துட்டு இருக்கு. அந்த சம்பவம் குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதை பத்தி நீங்க எப்படி யோசிக்கிறீங்க? நீங்க வந்து அதோட உங்களோட கருத்து என்ன, நிலைப்பாடு என்ன? இப்படியெல்லாம் கேள்வி, குறுக்கு கேள்விகள் இதெல்லாம் கேட்கும்போது விஜய் அம்பலப்பட்டு போய்விடுவார். அவர் யாருன்னு வெளியில தெரிஞ்சிரும். அவரால் என்ன முடியும் தெரியும், அவரால் என்ன சிந்திக்க முடியும் தெரியும். அவர் ஒரு டம்மி பீஸ், அவர் கோமாளி, அது ஒன்னுத்துக்கும் ஆகாத ஒரு வெற்று ஜோக்கர் அப்படிங்கிறது வெளியில தெரிஞ்சிடும். அப்ப தெரிஞ்சிருச்சுன்னா, தேர்தலுக்குள்ள இது அம்பலப்பட்டு போயிடுச்சுன்னா, தேர்தலுக்குள்ள அவர் அடையாளப்பட்டு போய்விட்டாருன்னா மக்கள் ஓட்டு போட மாட்டான். தன்னுடைய ரசிகனா நினைப்பான், டேய் இவரை நம்ம என்னவோ நினைச்சிட்டு இருந்தோம், இது ஒன்னுத்துக்கு ஆகாத டம்மி பீஸ் போலடா அப்படின்னு நினைச்சிட்டானா வாக்கு விழாது. அதனால அவர் கட்சி ஆரம்பிக்கும் போது எடுத்த முடிவு, இப்ப எடுத்ததெல்லாம் நீங்க நினைக்காதீங்க. கட்சி ஆரம்பிக்கணும், மக்களை சந்திக்கணும், நேரடியா வந்து தேர்தல் களத்துல இறங்கணும்னு நினைக்கும் போது எடுத்த முதல் முடிவு செய்தியாளர் சந்திப்பது இல்ல, மக்களை சந்திப்பது இல்ல. நேரடியா இந்த மாச வச்சு தன்னுடைய ரசிகர்களை நல்வழிப்படுத்த கூடாது, தன்னுடைய ரசிகர்கள் திருந்தவே கூடாது. இந்த மாச வச்சு நம்ம ஒரு பெரிய ஒரு இதை உருவாக்கணும், அதை வச்சு நம்ம வந்து சிஎம் ஆயிடணும். அதன் பிறகு யாருக்கும் இது தெரிய போறது கிடையாது. நம்ம முதலமைச்சர் ஆயிட்டோம்னா நாம வைக்கிறதான், தமிழ்நாட்டை குட்டி சவர் ஆக்கிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காரு. இனிமேலாவது இந்த விசில் சின்னம் வழங்கியிருக்கக்கூடிய நம்ம தற்கொலை ரசிகர்கள், அணில் குஞ்சுகள் திருந்துங்க. உங்களுக்கான தலைவன் ஆக சிறந்த அறிவாளியாக, புத்திசாலியாக, உங்களது பிரச்சனைகள் பற்றி பேசக்கூடியவனாக, அதை பற்றி சிந்திக்கக்கூடியவனாக, மக்களின் பிரச்சனைகளை கூட நிக்கிறவனா இருக்கணும். வெறும் ஒரு நடிகனாக இருக்கக்கூடாதுன்றதுல ஒரு தெளிவு பெறுங்க. அடுத்தது ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் அன்பழகன். நன்றி.